மனித வாழ்க்கையில் துயரம் தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் அந்த துயரத்தின் ஆழத்தை முழுமையாக அனுபவித்த ஒரு தாய் உள்ளார். அவர்தான் துயரங்களின் அன்னை மாதா. வெர்ஜின் மேரி இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பரிசுத்த தாய். ஆனால் அவர் வாழ்க்கை மகிழ்ச்சியால் மட்டுமல்ல, துயரங்களாலும் நிரம்பியது. முதலில் குழந்தை இயேசுவை ஆலயத்தில் அர்ப்பணித்தபோது சிமியோன் என்ற தீர்க்கதரிசி கூறினார், உங்கள் இதயத்தை ஒரு பட்டயம் குத்தும். அந்த வார்த்தைகள் ஒரு தாயின் இதயத்தில் ஒலித்துக்கொண்டே இருந்தது. பிறகு ஹெரோட் தி கிரேட் ராஜாவின் கொடிய உத்தரவால் மரியாள் தனது குழந்தையுடன் இரவில் எகிப்துக்கு ஓட வேண்டிய நிலை. ஒரு தாய் தனது மகனை பாதுகாக்க பயத்தில் வாழ்ந்த தருணம். 12 வயதில் இயேசு காணாமல் போனார். 3 நாட்கள் தேடி அலைந்த தாய். கண்டபோது மகிழ்ச்சி இருந்தாலும் அந்த 3 நாட்கள் அளவிட முடியாத வேதனை. சிலுவையை சுமந்து செல்லும் தனது மகனை பார்த்த தருணம். அம்மாவின் கண்களில் கண்ணீர், இதயத்தில் உடைப்பு. சிலுவையின் கீழ் நின்ற தாய் ஜீசஸ் கிரைஸ்ட் தனது உயிரை ஒப்படைக்கும் அந்த தருணத்தை நேரில் கண்டார். அவரது உயிரற்ற உடல் தாயின் மடியில் வைக்கப்பட்டது. ஒரு தாய் தாங்க முடியாத துயரம். இறுதியாக கல்லறையில் தனது மகனை விட்டு திரும்பும் தருணம். அது அமைதியான ஆனால் மிக ஆழ்ந்த வேதனை. இதனால்தான் அவர் துயரங்களின் அன்னை என்று அழைக்கப்படுகிறார். அவர் நமக்கு சொல்லும் செய்தி என்ன? துயரம் வந்தாலும் நம்பிக்கை இழக்காதீர்கள். கண்ணீர் இருந்தாலும் இறைவன் அருகில் இருக்கிறார். நாம் துயரத்தில் இருந்தால் அவரை நோக்கி சொல்லலாம், துயரங்களின் அன்னை மாதாவே, எங்களுக்காக ஜெபியுங்கள்.